அதாவது பாஜக மிகப்பெரிய தோல்வியில் இருக்கிறது, மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு இது. தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவங்க எப்போதுமே எதிர்க்கட்சிகளை பழிவாங்கிற வேலையை தான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களால வெற்றி பெற முடியல அப்படிங்கிறத அவங்களே ஒப்புக்கொள்கிற ஒரு ஏற்பாடு தான் இந்த சட்ட திருத்தம். எந்த பிஜேபி முதலமைச்சரை நீங்கள் 30 நாள் சிறையில் வைப்பீங்க? முதல்ல இல்லை, சட்டம் கொண்டு வரது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் எல்லாமே கோர்ட்டு கையில் தானே இருக்கு. அதுதான் கோர்ட்டு சொல்லுதில்ல, மாலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் ஒருத்தரும் கொண்டு தரலன்னு கோர்ட்டாக போய் விசாரிக்கும். விசாரிக்கிறது யாரு? காவல்துறையின் பொறுப்பு மாநில முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்னைக்கு ஒரு கொலை விழுந்தா கூட என்னையை வந்து விசாரிக்கிறது இல்லை. இப்போ எங்கே இருக்கு அதிகாரம்? எங்கே இருக்கு? சந்திரபாபு நாயுடு பதவி கூட பறிக்கப்படும், நிதிஷ்குமார் பதவி கூட பறிக்கப்படும். 2 பேருடைய ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அதுக்காக கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்க கூடாது? இதை காட்டி மிரட்டுறதுக்கு, நீ போனா உன்னை இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு இதை கொண்டு வந்துருக்கலாம்ல. இடியை வச்சுக்கிட்டு இப்போ உள்ள நடைமுறைப்படி அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்கெல்லாம் ஜெயிலில் வைக்க முடியல. கோர்ட் கேட்குது, சரி அவர் ஜெயிலில் தான் இருக்காரு, நீ கொடுன்னு கேட்குது. ஓடுது இடி. இனி இதெல்லாம் வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? எப்படி இவங்களை பழி வாங்குறது? எப்படி இவங்களை ஜெயிலில் வைக்கிறது? சட்டத்தை போடு, இப்போ தூக்கி உள்ளே போடு. 30 நாள் இருந்தால் போதும், பதவியை பறிச்சுட்டு நம்ம நினைக்கிறத நடத்திட்டு போகலாம். இதுதானே அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் கூட அவங்களுக்கு பணிய வேண்டிய, அவங்க மிரட்டலுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு நெருக்கடியை சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்துகிறார்கள். அப்போ இந்த சட்ட திருத்தம் சீர்திருத்தமா சீரழிவா? ஒரு குற்றவாளி என்று தண்டிக்கிற அதிகாரம் மோடி கிடையாது, மோடி நீதிபதி கிடையாது, நாடாளுமன்ற கோர்ட்டு கிடையாது. அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன வேலை? கோர்ட்டை மூடிடுவோமா? இனி இவங்களே ஒரு சட்டத்தை போடுவாங்க, 30 நாள் பிடிச்சி உள்ள வைப்பாங்க, பதவியை பறிச்சுடுவாங்கன்னா அப்போ இந்த ஜுடிஷியலி சிஸ்டம்ங்கிறது எதுக்கு? நீதி பரிபாலன அமைப்பு முறைங்கிறது எதுக்கு? தேவையே இல்லையே. இதில் பிஜேபியே விழும் இந்த டிராப்ல. எப்படி பொடா சட்டத்தை ஆதரித்தவர்களே அதில் சிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த பிஜேபி காரங்களே இதில் சிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலோ சானோஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். அமைச்சர்களும் சரி, முதலமைச்சர்களும் சரி, 30 நாட்களுக்கு மேலே சிறையில் இருந்தால் அவருடைய பதவியை நீக்கிறதுக்கு ஒரு மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகள் அந்த நகல்களை அங்கேயே கிழிச்சு தூர போடுறாங்க. இந்த சட்டம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? அதாவது பாஜக மிகப்பெரிய தோல்வியில் இருக்கிறது, மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடு இது. ஏன்னா இருக்கிற சட்டங்களை வைத்துக்கொண்டு, இருக்கிற புலனாய்வு அமைப்புகளை வைத்துக்கொண்டு, தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை வைத்துக்கொண்டு அவங்க எப்போதுமே எதிர்க்கட்சிகளை பழிவாங்கிற வேலையை தான் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் அவங்களால வெற்றி பெற முடியல அப்படிங்கிறத அவங்களே ஒப்புக்கொள்கிற ஒரு ஏற்பாடு தான் இந்த சட்ட திருத்தம். அதாவது இடி யார் சொன்னால் கேட்குது, சிபிஐ யார் சொன்னால் கேட்குது, தேர்தல் ஆணையம் யார் சொன்னால் கேட்குது, எஸ்பிஐ வங்கி கூட யார் சொன்னதை கேட்டுது. ஏதாவது ஒரு அமைப்பு ஜனநாயகத்தில் மக்களினுடைய எண்ணப்படி, ஜனநாயகத்தினுடைய தன்மைப்படி நடந்துக்கிடுச்சா? இல்லை. நடந்துட்டு வருதா? இல்லை. எல்லா புலனாய்வு அமைப்பும் பிஜேபி சொல்கிறத கேட்கும். என்னையே யாருக்கு ஏதாவது நடந்தால் போதுன்னு பார்த்தா, இந்த நாட்டில் தேசத்துக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயங்களையும் போய் என்னையை நோண்டுறது கிடையாது. ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்குறது கிடையாது. சாதுக்கள் ஒன்று கூடி கான்ஸ்டியூஷன் இனிமேல் கிடையாது, சனாதனம் தான் சட்டம்னு சொன்னாங்க. அது தேசத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு தானே. ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள விசாரிக்கலை? டெல்லி தலைநகர் கிடையாது, வாரணாசி தான் தலைநகர்னு அவங்க அறிவித்தாங்க. இதை வேற ஒரு தரப்பு செஞ்சுருந்தா இந்நேரம் அவங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டிருப்பாங்கல்ல. என்னையை போய் அவங்கள விசாரிச்சிருக்கும்ல. 10 இடத்துல சோதனை, 20 இடத்துல சோதனைன்னு வந்திருக்கும்ல. ஆனால் யாராவது ஒரு இடத்துல சோதனைன்னு வந்திருக்கா? இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கா? அவங்க அறிவிச்சே 2-3 வருஷம் ஆகி போச்சு. அப்போது என்ஐயாக இருந்தாலும் சரி, இடியாக இருந்தாலும் சரி, ஒரு பிஜேபிக்காரன் வீட்டுக்கு இது வரைக்கும் இடி போயிருக்கா? சோதனை போட்டிருக்கா? ஒரு பிஜேபிக்காரன் வீட்டுக்கு, ஆர்எஸ்எஸ்காரன் வீட்டுக்கு சிபிஐ போயிருக்கா? சோதனை போட்டிருக்கா? அவங்க மேலாம் குற்றச்சாட்டே இல்லையா? அவங்களெலாம் தப்பே பண்ணலையா? இப்போ மாலைகான் குண்டு வெடிப்பில் என்ன நடந்துச்சு? மாலைகான் குண்டு வெடிப்பில் ஈடுபட்டவங்களை நீதிமன்றம் விடுதலை பண்ணிருச்சு. எல்லா சான்றுகளும் இருந்தது, எல்லா ஆதாரங்களும் இருந்தது, எல்லா ஊடகங்கள்லையும் செய்திகள் வெளிவந்துச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று யார் ஈடுபட்டாங்கன்னு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு விடுதலை பண்ணிட்டாங்க. எப்படி விடுதலை பண்ணுறாங்கன்னு பார்த்தா, ஒருவேளை அவங்க குற்றமற்றவர்னு சொல்லி விடுதலை பண்ணுது போல இருக்கு கோர்ட்டு அப்படின்னு பார்த்தா, கோர்ட்டே சொல்லுது புலனாய்வு அமைப்புகள் சரியாக கொண்டு டாக்குமெண்ட்ஸை சமர்ப்பிக்கலை, விசாரணையை சரியாக நடத்தலை, வேறு வழி இல்லை எங்களுக்கு, எங்கள்கிட்ட வைக்கிற டாக்குமெண்ட்ஸ் அடிப்படையில் தான், எவிடன்ஸ் அடிப்படையில் தான் நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியும், அதனால ஒன்றும் கொண்டு தரல, அதனால விடுதலை. இப்படி ஒரு கேலி கூத்து நடந்து கொண்டிருக்கிறது இந்திய நாட்டில். இது கண்கூடாக பார்க்குறோம்.
தேர்தல் ஆணையத்தை நோக்கி கேள்விகள் வைத்தால் தேர்தல் ஆணையம் எப்படி பதில் சொல்லுதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் 65 லட்சம் பேரை நீக்கிட்டு ஆதார் கார்டெல்லாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிற தேர்தல் ஆணையம், இன்னொரு பக்கம் இவங்களெல்லாம் எப்படிப்பா சேர்த்தேன்னு கேட்டால் அவங்கெல்லாம் வீடு இல்லாமல் இருக்காங்க, அதுக்காக ஓட்டு இல்லைன்னு சொல்லிட முடியுமா, அதனால் சேர்த்துக்கிட்டோம், 0 அட்ரஸ் போட்டுன்னு சொல்லுது. எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் பாருங்க. அப்போது பிஜேபி என்ன நினைக்குதோ அதை அப்படியே தேர்தல் ஆணையம் செய்து பாருங்க. பிஜேபி என்ன நினைக்குதோ அதை அப்படியே என்ஐஏ செய்து பாருங்க. பிஜேபி என்ன நினைக்குதோ அதை அப்படியே அமலாக்கத்துறை செய்து பாருங்க. இங்கே வந்து ஆகாஷ் பாஸ்கரன் சோதனையெல்லாம் நடந்துச்சு இல்லையா, டாஸ்மாக் ஊழல் 1000 கோடின்னு அண்ணாமலை சொன்னார். டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் அப்படின்னு அண்ணாமலை பிரஸ் மீட் கொடுத்துட்டாரு. மறுநாள் இடி அதே மாதிரி சொல்லுது 1000 கோடி ஊழல்னு. ஏன்னா இடிக்கு டைரக்டர் வேற யாரோன்னு சொன்னாங்க, அங்கே அண்ணாமலை சொன்னது அப்படியே இடி சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு கடைசியில் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க. உடனே 1000 கோடி ஊழல், முதலமைச்சர் சிக்க போகிறாரு, அவர் கெஜ்ரிவால் போல் ஸ்டாலின் சிறைக்கு போக போகிறாரு, உதயநிதி போக போகிறாரு அப்படின்ட்டு கிடந்துச்சு. என்ன நடந்துச்சு கடைசியில்? இடி வந்து கோர்ட்டில் எப்படி மாட்டினாங்க, கோர்ட்டு பிடிச்சி இழுன்னு இழுத்துச்சா இல்லையா? இன்றைக்கி அதில் உரிய ஆவணங்களை கொண்டு சமர்ப்பிக்கலைன்னு சொல்லி இடியை கோர்ட்டு வந்து பிடின்னு பிடிச்சிருக்கு. பார்க்குறோம் நம்ம. செந்தில் பாலாஜி கேஸில் என்னாச்சு? அவரை வந்து கொத்த அள்ளிட்டு போய் என்னென்ன பாடுபடுத்தினாங்க, எத்தனை நாள் சிறையில் வச்சாங்க, ட்ரையல் நடத்தி பார்த்தாங்க, எல்லாமே நடந்துச்சு. பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, பெயிலே கொடுக்காமலேயே கோர்ட் அவரை உள்ளே வச்சுது. எத்தனையோ முறை வந்து பெயில் பெட்டிஷன் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. திரும்ப நாட்களை நகர்த்தி பார்த்தாங்க. ஆனாலும் இடியால் அவர் மீது வைத்த குற்றச்சாட்டுக்கான சான்றுகளை கொண்டு கொடுக்க முடியலை. அப்போ புனையப்பட்ட பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்படி எத்தனை பேர் கெஜ்ரிவால் முதலமைச்சராக இருக்கும்போதே அதே தான் அவங்க சொல்கிறாங்க. போறீங்க அதை தான் சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சரோ அமைச்சரோ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டால் ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்லும்போது நல்லாவா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் ஜெயிலில் வைக்கிறீங்க? அவங்க குற்றம் செய்யலை, குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா எதுக்கு ஜெயிலில் வைக்கிறீங்க? அப்போ உங்களுடைய தேவைக்கு ஜெயிலில் வைக்கிறீங்க. கெஜ்ரிவால் பிரதமருக்கும் அந்த சட்டம் பொருந்தும், தேவை பிரதமருக்கும் அந்த சட்டம் பொருந்தும் தானே இருக்கிற சட்டம் தானே. பிரதமர் இப்போ விசாரிக்குமா? நான் அதனால தான் கேட்குறேன். இடி வந்து இந்த பாருங்க 10 எதிர்கட்சியை விசாரிச்ச மாதிரி 10 பிஜேபியும் விசாரிச்சிருக்குங்க. 10 எதிர்கட்சி வீட்டில் ரெய்டு நடந்த மாதிரி இந்த பிஜேபிக்காரன் வீட்டிலையும் ரெய்டு நடந்திருக்குங்க. இந்த பாருங்க என்ஐஏ தேசத்துக்கு விரோதமாக யார் பேசினாலும் தான் நடவடிக்கை எடுத்திருக்குங்க. ஏன்னா முஸ்லீமை மட்டுமா பிடிக்குது, பிஎஃப்ஐயை மட்டுமா தடை பண்ணியிருக்குது. இந்த பக்கம் பாருங்கள், நாங்கள் அபினவ் பாரத்தை தடை பண்ணியிருக்கோம். இந்த பாருங்கள் துர்கா வாகினியை தடை பண்ணியிருக்கோம். ஆயுதங்கள் வச்சுக்கிட்டு வந்து பேரணி நடத்துகிறவங்களெல்லாம் நாங்கள் தடை பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த பக்கம் ஏதாவது காட்டுறாங்களா? என்ஐஏ யார் மேலே இப்போ நடவடிக்கை எடுக்குது? யார் வீட்டில் போய் சோதனை போடுது? ஆர்எஸ்எஸ்காரன் பேசாத பேச்சா? ஆர்எஸ்எஸ்காரன் வந்து செய்யாத சட்டவிரோத செயலா? எவ்வளோ வன்முறை பேச்சு பேசுகிறாங்க, எவ்வளோ இந்த தேசத்தை பிளவுபடுத்தக்கூடிய வகையில் பேசிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ நடவடிக்கைகள் அவங்கள்ட்ட இருக்குது. பசு குண்டர்கள்னு சொல்லி போட்டு அடித்து கொல்றான், அதெல்லாம் தேசத்துக்கு எதிரானது இல்லை. நீ ராமலிங்கம் கொலையை விசாரிக்கிறதுக்கு இன்றைக்கி வீடு வீடாக போறிய, பசு பாதுகாவலர்கள்ங்கிற பேரில் அப்பாவி மக்களை இஸ்லாமியர்களை போட்டு அடித்து கொண்டானா அதை என்னைக்காவது என்ஐஏ போய் விசாரிச்சிருக்கா? அது கொலை இல்லையா? அவன் செத்தவன் இந்தியன் இல்லையா? நீங்கள் ராமலிங்கம் கொலையும் விசாரிங்க, அதையும் விசாரிங்க. ஆனால் என்ஐஏ அப்படி விசாரிக்கவே இல்லையா? அப்போ என்ஐஏ என்னைக்கு அந்த பக்கம் விசாரிச்சிருக்கு? இடி என்னைக்கு அந்த பக்கம் விசாரிச்சிருக்கு? இந்த நாட்டில் ஏற்கனவே நடந்த சட்டவிரோத செயலுக்கு இந்த பக்கம் தவறு செய்தால் தண்டனை கிடைத்திருக்குது. மும்பையில் வந்து குண்டு வைத்தவர் முஸ்லீம்னா தண்டனை கிடைத்திருக்குது. தண்டனை கிடைக்கணும், யார் குண்டு வச்சாலும் தண்டனை கிடைக்கணும்ல. ஆனால் மாலைகானில் குண்டு வச்சவர் வந்து இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்னோன்னா தண்டனை கிடைக்கலையே. யாராவது ஒரு முஸ்லீம் போய் ஒரு கோயிலை இடிச்சிட்டா தண்டனை கிடைக்கும்ல, தண்டனை கொடுக்கணும்ல. ஆனால் பள்ளிவாசலை இடித்தவன் யாரும் இவனுக்கும் தண்டனை கிடைக்கலையே. பாபர் மசூதி இடிப்பை பார்த்தவன் யாருக்கும் தண்டனை கிடைக்கலையே. ஏதாவது ஒரு முஸ்லீம் போய் வன்முறை செய்துட்டா, கலவரம் செஞ்சுட்டா தண்டனை கிடைக்கணும்ல, கிடைக்குதுல்ல. ஆனால் குஜராத்தில் அவ்வளோ இனப்படுகொலை செஞ்ச, அவ்வளோ பெரிய வன்முறை நிகழ்த்தின எவனுக்கும் தண்டனை கிடைக்கலையே. அப்போ தண்டனை இருக்கிற சட்டப்படியே யாருக்கு கிடைக்குது? யார் மேலே விசாரணை நடக்குது? எதிர்கட்சிகள் மேலே இடி விசாரணை நடக்குது, சிபிஐ விசாரணை நடக்குது. கலவரங்களில் ஈடுபடுற மற்ற தரப்பு மேலே தண்டனை கிடைக்குது. குண்டு யாராவது மற்றவங்க வச்சுட்டா தண்டனை கிடைக்குது. அதே பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் வச்சா கிடைக்காது. அப்போ இடி விசாரணையும் ஒரு பக்கமாக தான் இருக்குது, என்ஐஏ விசாரணையும் ஒரு பக்கமாக தான் இருக்குது, சிபிஐ விசாரணையும் ஒரு பக்கமாக தான் இருக்குது, எலெக்ஷன் கமிஷனும் ஒரு பக்கமாக தான் செயல்படுது. காவல்துறை விசாரணையும் கூட பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒரு சார்பாக தான் இருக்குது. புல்டோசரை கொண்டு வந்து யார் வீட்டு முன்னாடி நிறுத்தினாங்க? எந்த பிஜேபிக்காரன் வீட்லையாவது புல்டோசர் நின்றுச்சா? பிஜேபிக்காரன் வன்முறை செய்யலையா? ஆர்எஸ்எஸ்காரன் வன்முறை செய்யலையா? எவன் வீடாவது இடிக்கப்பட்டுதா? நீ குற்றம் இழைத்தான்,
கலவரம் செய்தான், பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தினான், அதனால் நான் வீட்டை இடிப்பேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினா, பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்தின எல்லா வீடும் இடிச்சிருக்கணும்ல. அப்படி எவரெல்லாம் செஞ்சானோ அவன் வீடு எல்லாத்தையும் கொண்டு போய் பில்டோசரால் இடிச்சிருக்கணும்ல. இடிச்சியா? இல்லை. அப்போ ஏற்கனவே இருக்கிற சட்டப்படியே அது இந்த பக்கம்தான் பாயுதுன்னா இப்போ பிரதமரை வந்து தண்டிப்பாங்களா? இல்லை, பொய்யான பரப்புரையை எதிர்க்கட்சிகள் மேற்கொள்கிறாங்க, மாநில அரசுகளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் மத்திய அமைச்சர்களும் உள்ளடங்குறாங்க, பிரதமரும் உள்ளடங்குறாருல, அது எப்படி மாநில அரசு? அதைத்தான் நான் கேட்குறேன். ஏற்கனவே இருக்கிற சட்டப்படியே நீ உன் பக்கம் விசாரணை நடத்தலை, அப்புறம் உன் கூட யாரெல்லாம் சேரணும்னு நினச்சியோ அவங்க மேலாம் விசாரணை நடத்திட்டு இப்போ அஜித் பவார் 1000 கோடி சொத்தை முடக்குனீங்க இடி. இப்போ அஜித் பவார் என்னவா இருக்காரு? நீ 1000 கோடி சொத்தை முடக்கி நீ இடி ரெய்டு பண்ணி அவர் வந்து சட்டத்துக்கு விரோதமாக சொத்து சேர்த்துருக்கிறாரு, இனி அவர் சிறையில் மாவு தான் ஆட்டுவார் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. மாவு ஆட்டுறாரா? துணை முதலமைச்சராக உட்காந்துருக்காரா? அஸ்ஸாம் முதலமைச்சர் எத்தனை பேர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்க மேலெல்லாம் குற்றச்சாட்டு உண்டா இல்லையா? உங்கள் இடி சொன்ன குற்றச்சாட்டு, உங்கள் இடி நடத்திய ரெய்டு 100 இடங்களில் சசிகலா சம்மந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு நடந்துச்சே. இப்போ என்னாச்சு அந்த கேஸ்லாம்? அந்த ரெய்டுக்கு விடை என்ன? போயஸ் கார்டனில் அந்த அம்மா கட்டிக்கிட்டு இருந்த வீட்டை வந்து முடக்கி வச்சுது இடி. அந்த அம்மா வீடை கட்டி பால் காய்ச்சி இப்போ ரஜினிகாந்த் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு, எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க, பார்த்தோம். இதுதானே பார்க்குறோம். அப்போ எதுக்கு அந்த வீடை நீங்கள் முடக்கி வச்சிங்க? எப்போ ரிலீஸ் பண்ணீங்க? எப்படி அந்த அம்மா போய் பால் காய்ச்சினாங்க? ஒன்றுமே தெரியல. ஏன்னா அன்னைக்கு சசிகலாவை டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய தேவை பிஜேபிக்கு இருந்துச்சு. அந்த அம்மா அதிமுகவுக்கு தலைமையேற்காமல் தடுப்பதற்கான ஒரு தேவை பிஜேபிக்கு இருந்துச்சு. அந்த வேலை முடிஞ்சோன்னா அந்த அம்மாவை ரிலீஸ் பண்ணியாச்சு, முடிஞ்சு. டிடிவி தினகரன் கையில் டிஷர்ட்டோட கையில் பெட்டியோட டெல்லி ஏர்போர்ட்டில் நடத்தி கூட்டு போனாங்கல்ல, திகாரில் கொண்டு அடைச்சாங்கல்ல, பார்த்தோம்ல. இன்றைக்கி என்னாச்சு? யார் கூட இருக்கார் அவர்? ஓபிஎஸ் வந்து அவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் சோதனை நடந்துச்சு, அவர் யார் கூட போனார்? எடப்பாடி சம்மந்தப்பட்ட இடங்களில் அவர் சம்பந்தி வீடு உட்பட சோதனை நடந்துச்சு, எடப்பாடி இப்போ யார் கூட போயிருக்காரு? என்ன நடக்குது? அப்போது உங்களுக்கு வேண்டிய வேலைகள் ஆவதற்கு இந்த வேலைகளை நீங்கள் செஞ்சீங்க. இதுதான் நடந்துச்சு. ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டப்படி, ஏற்கனவே நடந்த விசாரணைகளின்படி, ஏற்கனவே இருந்த ரைடின்படி இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்து எந்த பிஜேபி முதலமைச்சரை நீங்கள் விசாரிப்பீங்க சொல்லுங்கள்? எந்த பிஜேபி முதலமைச்சரை நீங்கள் வந்து 30 நாள் சிறையில் வைப்பீங்க? முதல்ல இல்லை, சட்டம் கொண்டு வரது மட்டும்தான் அவங்களுடைய வேலை. அதுக்கப்புறம் எல்லாமே கோர்ட்டு கையில் தானே இருக்குது. அதுக்கு எப்படி ஒன்றிய அரசு பொறுப்பாக முடியும்? அதுதான் கோர்ட்டு சொல்லுதில்ல, பாலைகான் குண்டுவெடிப்பு வழக்கில் ஒருத்தரும் கொண்டு தரலன்னு கோர்ட்டாக போய் விசாரிக்கும். விசாரிக்கிறது யார்? சான்றுகளை கொண்டு வந்து கோர்ட்டுக்கு முன்னாடி போட வேண்டியது யார்? புலனாய்வு அமைப்புகள். அந்த புலனாய்வு அமைப்பு பூரா என்ன லட்சணத்தில் இயங்குதுங்கிறத நான் இவ்வளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த 30 நாளில் ஜெயிலில் வச்சுருவீங்க. ஒரு இடி போய் ஒரு முதலமைச்சர் ஏதாவது ஒரு கேஸில் வந்து விசாரணை நடத்தி ரெய்டு நடத்தி பிடிச்சிட்டு போய் செந்தில் பாலாஜி வச்ச மாதிரி இப்போ வந்து ஒரு முதலமைச்சரை கொண்டு வைக்கிறாங்கன்னு வச்சுங்க. 30 நாள் அவர் ஜெயிலில் இருந்துட்டார், இடி வச்சுட்டு போயிட்டே இருக்கும். 30 நாள் கழித்து 31வது நாள் பதவி போயிடும். கோர்ட்டில் வந்து 1 வருஷம் ட்ரையல் நடந்து 1 வருஷம் விசாரணை நடந்து அவர் வந்து குற்றமற்றவர்னு கோர்ட்டு சொல்லுதுன்னு வைங்க. அவர் பதவி பறிச்சதுக்கு என்ன பதில்? அப்போ பதவி யாருக்கு பறிக்கப்படும்? சந்திரபாபு நாயுடு பதவி கூட பறிக்கப்படும், நிதிஷ்குமார் பதவி கூட பறிக்கப்படும். 2 பேருடைய ஆதரவில் தான் இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பான்மை வலிமை இல்லாமல் அந்த 2 முதலமைச்சர்களினுடைய ஆதரவோடு இந்த ஆட்சி, மோடி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஏன் அதுக்காக கூட இந்த சட்டத்தை கொண்டு வந்துருக்கக்கூடாது? அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் ஏதாவது ஒரு முரண்பாடு வந்து அந்த பக்கம் ஆதரவு கொடுத்துட்டாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்துடும். அவ்வளோதான் தேவை இருக்குது. 2 சம அளவில் இருக்குது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் பிஜேபிகிட்ட இருக்கிற எண்ணிக்கையும். இவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா அந்த பக்கம் ஆட்சி வந்துடும், மோடி ஆட்சி போயிடும். அப்போ அவங்களை போகாமல் தடுக்கிறதுக்கு, இதை காட்டி மிரட்டுறதுக்கு, நீ போனால் உன்னை இந்த மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதை கொண்டு வந்துருக்கலாம்ல. இது அப்படி தானே பயன்படுத்தப்படும். ஏற்கனவே பொடாவை கொண்டு வந்தாங்க. பொடாவை ஆதரிச்சவங்கெல்லாம் பொடாக்குள்ளே போனாங்களா இல்லையா? பொடா என்ன சொல்லி கொண்டு வந்தாங்க? பொடா சட்டம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு, தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு பயங்கரவாத தடுப்பு தடை சட்டம் தான் அதுக்கு பேரே, பொடா சட்டம். பொடாவை ஆதரித்து வாக்களித்தவர்கள் மேலே தான் அந்த சட்டம் பாய்ச்சப்பட்டு அவங்க தான் ஜெயிலில் இருந்தாங்களே தவிர எந்த தீவிரவாதி பொடா சட்டத்தில் பிடிக்கப்பட்டார்? எந்த தீவிரவாதம் ஒழிக்கப்பட்டது? அப்போது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு அன்னைக்கு அந்த சட்டம் பயன்பட்டது ஆட்சியாளர்களுக்கு. அதுதான் இன்னைக்கு. இல்லை, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த பதவியை பறிக்கலைன்னா தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சாட்சியை கலைக்க முற்படுவாங்க. அதுதாங்க இடி விசாரிக்குதுன்னு வைங்க.
ஈடிட்ட ஒருத்தர் சாட்சி சொல்லக்கூடிய இடத்துல இருக்காருன்னு வைங்க, அதிகாரம் வந்து எங்கே முதலமைச்சர்கிட்ட இருக்குது? இடியை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? இப்போ மாலேகான் குண்டுவெடிப்பை விசாரிப்பது என்ஐஏன்னு வச்சுக்கங்க. என்ஐஏயை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் முதலமைச்சர்கிட்ட இருக்கா, பிரதமர்கிட்ட இருக்கா? ஏன் வந்து அந்த என்ஐஏ சரியான புலனாய்வு செய்யாமல் விட்டுட்டு போயிருச்சு? நீதிமன்றத்தில் இன்னைக்கு நிரூபிக்க முடியாமல் போயிருச்சு. அப்போ சாட்சியை கலைச்சது யார்? சாட்சியை கலைச்சது யார்? சான்றுகளை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியவர் கொடுக்காம போனதுக்கு என்ன காரணம்? யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த புலனாய்வு அமைப்பு? என்ஐயும் சரி, சிபிஐயும் சரி, இடியும் சரி, யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது, அமைச்சர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஒரு மாநில முதலமைச்சரும் மாநில அமைச்சர்களும் வந்து தங்கள் மீது வரக்கூடிய விசாரணையை வந்து நீர்த்து போக செய்ய வச்சிட முடியுமா? இடி விட்டுருமா? சிபிஐ விட்டுருமா? அதிகாரம் எங்கே இருக்குது? முதலமைச்சர் தான். இன்னைக்கு ஒரு கார்பரேஷன் ரேஞ்சுக்கு, ஒரு மாநகராட்சி ரேஞ்சுக்கு சட்டமன்றத்தை மாற்றியாச்சு, ஒரு மாநில அமைச்சரவை மாற்றிட்டாங்க, அதிகாரத்தை பூரா பறிச்சிட்டாங்க. சட்டம் ஒழுங்கை விசாரிக்கிறது காவல்துறையின் பொறுப்பு மாநில முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருக்குது. இன்னைக்கு ஒரு கொலை விழுந்தா கூட என்னையை வந்து விசாரிக்கிறது இல்லை. இப்போ எங்கே இருக்குது அதிகாரம்? எங்கே இருக்குது? வரி வசூல் பண்ணுற அதிகாரம் மாநில அரசுல இருந்துச்சு, ஜிஎஸ்டியை கூட வந்து பிடுங்கிட்டீங்க. இப்போ எங்கே இருக்குது அதிகாரம் மாநிலத்துக்கு? பொது விநியோக திட்டம் மாநில அரசின் கையில் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரே கார்டு ஒரே ரேஷன் கார்டுன்னு கொண்டு வந்து பூராத்தையும் பிடுங்கிட்டீங்க. இப்போ எங்கே இருக்குது அதிகாரம்? என்ன அதிகாரம் இருக்குது மாநில அரசுகிட்ட? கல்வி மாநில பட்டியலில் இருந்துச்சு, அப்புறம் பொதுப்பட்டியலுக்கு போச்சு, இப்போ முழுக்க நீட் உட்பட எல்லாத்தையும் ஒன்றிய அரசு தீர்மானிக்கலாம். எங்கே இருக்குது அதிகாரம்? நிதியை கூட தரமாட்டேங்கிறீங்களே. இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் தருவேன்னு நிதியை நிறுத்தி வைக்கிறல்ல. அப்புறம் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க பவரை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிடுவாங்க, இப்படி போயிடுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க மாநில அரசு? எங்கே இருக்குது மாநில அரசுக்கு அதிகாரம்? ஒன்றும் பண்ண முடியாது. செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு? ஜெயிலில் இருந்து சட்டப்படி வழக்கை சந்திச்சாரா அல்லது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வெளியே வந்தாரா? எத்தனை முறை பெயில் பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆச்சு? எவ்வளவு நாட்கள் சிறையில் இருந்தார்? அப்போ சிறையில் இருந்தவாறு வழக்கை சந்தித்து சட்டப்படி தான் வெளியே வந்தாரை தவிர புலனாய்வு அமைப்புகள் போய் எதுவும் அவருக்கு கரிசனம் காட்டல. மாலேகான் குண்டு வெடிப்பில் காட்டின மாதிரி, பாபர் மசூதி இடிப்பில் காட்டின மாதிரி எந்த கரிசனமும் காட்டல, எந்த ஹெல்ப்பும் பண்ணல, கைவிட்டுட்டு ஓடல. 2G ஸ்பெக்ட்ரமில் ஆராசம் கனிமொழி எப்படி வெளியே வந்தாங்க? புலனாய்வு அமைப்பு வந்து எதுவும் அவங்க மேலே கரிசனம் காட்டுச்சா? அல்லது வந்து சாட்சிகளை கலைத்தார்களா? விசாரணையின் போக்கில் வந்து தலையிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ஏதாவது செஞ்சு வெளியே வந்தாங்களா? அல்லது மோடிட்ட போய் காலில் விழுந்து சரண்டர் ஆனாங்களா? சிறைக்கு போனார்கள், விசாரணையை எதிர்கொண்டார்கள், சேலஞ்ச் பண்ணாங்க. உன் மூஞ்சிலெல்லாம் காரி துப்புனார் ஆராசா. இந்த புலனாய்வு அமைப்புகளுடைய மூஞ்சில காரி துப்புனாரு. இதை கிரியேட் பண்ண வினோத் ராய் எங்கடா போனான்னு கேட்டார், பதில் சொல்ல முடியல. நீதிபதி ஷைனி உட்காந்துட்டு கொடுங்கப்பா, சான்றை கொடுங்கப்பா, குற்றச்சாட்டு சொன்னீங்கல்லப்பா, சைவர்னு போட்டு பேப்பரில் நியூஸ் போட்டிங்களப்பா, எங்கப்பா போனீங்கன்னு கேட்டார். ஓடி ஒளிஞ்சிங்க. அவர் தன்னை நிரூபித்து வெளியே வந்தார். நீங்கள் எவன் நிரூபித்து வெளியே வந்திருக்கீங்க? மாலேகான் குண்டு வெடிப்பில் சிக்கனவன் நிரூபித்து வெளியே வந்திருக்கீங்களா? சட்டப்படி எதிர்கொண்டு வெளியே வந்திருக்கீங்களா? புலனாய்வு அமைப்புகளுடைய ஏற்பாட்டில் வெளியே வந்திருக்கீங்க. இங்கே அப்படி வெளியே வரல. அப்போ சட்டத்தை யார் பயன்படுத்துகிறா? தவறா? புலனாய்வு அமைப்புகளை அதிகாரத்தை பயன்படுத்தி யார் தன் பக்கம் இழுக்கிறா? இந்த பக்கம் இழுக்க முடியுமா? பிஜேபிக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய யாராலே இழுக்க முடியுமா? கெஜ்ரிவாலால் இழுக்க முடியுமா? கெஜ்ரிவால் சொன்னால் இடி கேட்டுருமா? வழக்கை நீர்த்து போக செய்ய வைக்க முடியுமா? சிறையில் இருந்து தானே வெளியே வந்திருக்காங்க, சட்டப்படியில் வெளியே வந்திருக்காங்க. எல்லாம் வழக்கை சந்திக்கிறாங்களா? இன்னும் வழக்கு கைவிடப்படலையே. 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு உட்பட வழக்கு நடக்குது, வழக்கை சந்திக்கிறாங்க, வழக்கு கைவிடப்படல. அப்போ தவறாக பயன்படுத்திடுவாங்க, வழக்கை நீர்த்து போக செய்ய வச்சிருவாங்க, சாட்சிகளை கலைச்சிடுவாங்க. எப்படி முடியும்? அப்போ இதெல்லாம் முடியாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். என்னன்னா இடியை வச்சுக்கிட்டு இப்போ உள்ள நடைமுறைப்படி அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களெல்லாம் ஜெயிலில் வைக்க முடியலை. கோர்ட் கேட்குது, சரி அவர் ஜெயிலில் தான் இருக்காரு, நீ கொடுன்னு கேட்குது. ஓடுது இடி, கூப்பிட்ட டைமுக்கு வரமாட்டேங்குது. அந்த தரப்பு வருது, ஜெயிலில் இருக்கிறவர் தரப்பு வருது, வந்து கேட்குது. ஈடிட்ட கேட்டால் ஈடிட்ட பதில் இல்லை. என்ன செய்யும் கோர்ட்? வேற என்னதான் செய்யும்? சட்டப்படி என்ன செய்ய முடியும்? அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போய் தட்டி நிற்கிது. பிஜேபியால் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியல. இப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கரன் கேஸில் எல்லாம், டாஸ்மாக் வழக்கில் எல்லாம் கோர்ட்டு கேட்குற கேள்விக்கு இடியால் பதில் சொல்ல முடியல. தண்டம் கட்டிட்டு போடா, ஃபைனை கட்டிட்டு போன்னு ஈடிட்ட சொல்ல வேண்டிய நிலைமை உருவாயிடுச்சு இல்லை? அப்போ இப்போ பிஜேபி என்ன நினைக்குது? ஐயோ நம்ம எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், எலெக்ஷன் கமிஷன் எக்ஸ்போஸ் ஆயாச்சு, இடி எக்ஸ்போஸ் ஆயாச்சு, சிபிஐ எக்ஸ்போஸ் ஆயாச்சு, வருமான வரித்துறை எக்ஸ்போஸ் ஆயாச்சு, எஸ்பிஐ பேங்க்கு கூட எக்ஸ்போஸ் ஆயாச்சு. பார்த்தோம் நம்ம தேர்தல் பத்திர வழக்கில். இனி இதெல்லாம் வச்சுட்டு வண்டி ஓட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? எப்படி இவங்களை பழி வாங்குறது? எப்படி இவங்களை ஜெயிலில் வைக்கிறது? சட்டத்தை போடு, இப்போ தூக்கி உள்ளே போடு, 30 நாள் இருந்தால் போதும்.
பதவியை பறிச்சுட்டு நம்ம நினைக்கிறத நடத்திட்டு போகலாம். இதுதானே இப்போ இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகு இனி என்னன்னா, அவங்க நினைக்கிற வேலையை நடத்துறதுக்கு எல்லாரையும் மிரட்டுவாங்க. அவங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் மிரட்டுவாங்க. 30 நாள் பிடிச்சி ஜெயிலில் போட்டேன்னா அவன் பதவி போயிடும், ஆதரிக்கிறியா இல்லையா? இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்கள எதிர்க்கக்கூடிய கட்சிகளும் கூட அவங்களுக்கு பணிய வேண்டிய, அவங்க மிரட்டலுக்கு அடிபணிய வேண்டிய ஒரு நெருக்கடியை சட்ட திருத்தத்தின் மூலம் ஏற்படுத்துகிறார்கள். அப்போ இந்த சட்ட திருத்தம் சீர்திருத்தமா சீரழிவா? இது சீர்திருத்தம் இல்லை, இது சீரழிவு. இது ஜனநாயகத்தை புதைகுழியில் தள்ளுகிற ஏற்பாடு இது. எனவே தான் இதை கடுமையாக எதிர்க்கிறோம். இது சட்டம் வந்தாலும் அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்ப போகிறோம், ஜேபிசிக்கு அனுப்ப போகிறோம். அந்த ஜேபிசி யோக்கியதை என்னன்னு வக்ஃபு சட்ட திருத்தத்தில் பார்த்தோம். அதுவும் கூட்டுக்குழுக்கு தான் அனுப்பப்பட்டது. நாடு முழுவதும் வந்துச்சு. ஜேபிசி வருது, நம்ம கருத்தெல்லாம் கேட்க வருதுன்னு சொல்லி எல்லாரும் போய் மெனக்கிட்டு டாக்குமெண்ட்லாம் கொடுத்து வக்ஃபு சட்டத்தில் என்னென்ன இருக்குது, அது ஏன் திருத்தக்கூடாது, இந்த திருத்தங்கள் எப்படி ஆபத்தானது, எப்படி இது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி அவ்வளோ வேலிட் பாயிண்ட்ஸ் இந்தியா முழுவதும் அறிவார்ந்த பெருமக்களால், இந்த முஸ்லீம் சமூகத்துக்காக செயலாற்றக்கூடிய பெருமக்களால், சட்ட அறிஞர்களால், எல்லா தரப்பாலையும் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ அதையெல்லாம் கேட்டுட்டு அதில் வேலிடாக இருக்கக்கூடிய பாயிண்டை எடுத்துட்டு அந்த ஜேபிசி அதுக்கு உட்படுத்தியிருக்கணும்ல. அந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதில் இடம்பெற்றிருந்தாங்க, அவங்க கருத்தையெல்லாம் கேட்டிருக்கணும்ல. அவங்கெல்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துட்டு வெளியே சொல்கிறாங்க, ஒரு கருத்தையும் ஏற்கலைங்க, ஒரு பாயிண்டை கூட ஏற்கலைங்க. அதே சமயம் இவங்க நாடு முழுவதும் போனோம் இல்லையா, இதில் பிஜேபிக்காரங்க கொடுத்ததெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏற்கனவே அது பிஜேபி கொண்டு வந்த திருத்தம் தான், அது போதாது. நீங்கள் நாடு முழுவதும் போய் இன்னும் பிஜேபிக்காரன் அங்கங்கே சொல்லியிருப்பான்ல, இந்து முன்னணிக்காரன், ஆர்எஸ்எஸ்காரன், அதையெல்லாம் இன்னும் சேர்த்துக்கிட்டு இன்னும் மோசமாக அந்த சட்டத்தை கொண்டு போனாங்க. கடைசியில் கோர்ட்டில் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல் இந்த சட்ட திருத்தமும் மிக மோசமான திருத்தம், கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. ஒருவர் குற்றவாளி என்று தண்டிக்கிற அதிகாரம் மோடி கிடையாது, மோடி நீதிபதி கிடையாது, நாடாளுமன்ற கோர்ட்டு கிடையாது. அப்போது அது நீதிமன்றத்தின் அதிகாரம், அது ஒரு நீதிபதியின் அதிகாரம். அதை மோடிங்கிற பிரதமர் எடுத்துக்கிறார். நீதிமன்றத்தின் அதிகாரத்தை நாடாளுமன்றம் எடுத்துக்குது. அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன வேலை? கோர்ட்டை மூடிடுவோமா, கோர்ட்டையெல்லாம் கலைச்சிருவோமா? இனி இவங்களே ஒரு சட்டத்தை போடுவாங்க, 30 நாள் பிடிச்சி உள்ளே வைப்பாங்க, பதவியை பறிச்சிருவாங்கன்னா அப்போ இந்த ஜுடிஷியலி சிஸ்டம்ங்கிறது எதுக்கு? நீதி பரிபாலன அமைப்பு முறைங்கிறது எதுக்கு? தேவையே இல்லையே, நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அப்போ ஒருவர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டால்தான், அவருக்கு தண்டனை கிடைத்தால்தான் நீங்கள் தண்டிக்க முடியும், பதவியை பறிக்க முடியும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அதுதான் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு தண்டனையே கிடைக்க வேண்டியது இல்லைங்க. குற்றவாளின்னு ஒருத்தர் கோர்ட் அறிவிக்க வேண்டியதே இல்லை, பிடிச்சி 30 நாள் ஜெயிலில் வச்சாலே நீங்கள் தண்டிச்சிடலாம், பதவியை பறிச்சிடலாம். என்ன கொடுமை இது? எங்கே போய் முடியும் இது? எப்படி இதை அனுமதிக்க முடியும்? எனவே எந்த அடிப்படையிலும் இது ஒரு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு ஏற்பாடு கிடையாது. சட்டப்புறம்பானது, புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மட்டுமில்லை, இது மிக கொடுமையான ஜனநாயகத்தை பாழ்படுத்துகிற சட்ட திருத்தம் என்பதனால் கட்டாயமாக இது மிகப்பெரிய எதிர்ப்பை சந்திக்கும். இதில் பிஜேபியே விழும். இந்த டிராப்பில் எப்படி பொடா சட்டத்தை ஆதரித்தவர்களே அதில் சிக்கிறாங்களோ அது மாதிரி இந்த பிஜேபிக்காரங்களே இதில் சிக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நன்றி. நிறைய தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி.